அவங்களுக்கு பண்டிகை இல்லையா நாளைக்கு? பிரீதா சமையல் அறை வாங்க வாங்க. என்ன சமையல் அறைன்னு மாற்றியாச்சு. சாப்பிட்டாச்சா? இட்லி சாப்பிட்டாச்சுப்பா. அப்படியே மெதுவாக வீட்டுக்கு போக வேண்டியதான். கொஞ்சம் அத்தா காசு கொடுக்கணும். எங்கள் அப்பாட்ட 10 ரூபா கேட்டேன். எங்கள் அப்பா 100 ரூபா கொடுத்தாரு. சில்லறை இல்லைன்ட்டு சந்தோஷம். 100 ரூபா சாயந்தரம் மாவு அங்கே வச்சுக்கிடுவேன். எத்தனை இட்லி சாப்பிட்டேன்? ஆத்தாவை 4 இட்லி வைக்க சொன்னேன். ஆத்தா 5 இட்லி வச்சிருச்சு. பாருங்க, ஆத்தா இட்லி எடுக்குது பாருங்க. ஆரத்திக்குள்ளே வச்சிரும். ஆமாம் ஆமாம். 4 இட்லி சாப்பிட்டேன். சரி 5 இட்லி சாப்பிட்டேன். துணியில் வச்சா இட்லி தான் டேஸ்ட். ஆமாம். இன்னைக்கு இங்கே ஆயாக்கும் தாத்தாவுக்கும் ஒரே பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு. இல்லை பள்ளிக்கூடம் போலையாடா இன்னைக்கு? எனக்கு 4 இட்லி பார்சல். வாக்கா வாக்கா, உனக்கு இல்லாமலா? யார் யாருக்கு இட்லி வேணும்னு சொல்லுங்க. மாவு வாங்குறதுக்கு மாவு ஆட்டலாங்க்கா. மாவு ஆட்டலாம். எங்களுக்கு கரண்டு பற்ற கரண்டுப்பா, வீட்டு கரண்டு கிடையாது. நான் சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் இருக்கிறது வீடு இல்லை பற்றன்னு. எங்களுக்கு பற்ற கரண்டு, வீட்டு கரண்டு கிடையாது. எங்களுக்கு யூனிட் அதிகமாக போகும். அந்த காசுக்கு மாவே வாங்கிடலாம் அப்படிங்கிறாரு என் வீட்டுக்காரரு. ஆமாம் ஆமாம் செலவுபலா. ஆனால் ஆத்தாட்ட அப்படி கிடையாது. பாருங்க, சாம்பார், சட்னி, துவைய. நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலி சேனலில் ஆத்தா நிறைய வந்திருக்கும் சில லைவ்லலாம். இந்த சேனலில் இப்போ தான் முத வருது ஆத்தா. ஆத்தா ஒரு நாள் பேச சொல்லி வீடியோ எடுத்து போடுறேன். லாபம் இருக்கா? இருக்கும், ஏதோ இருக்கும். நான் மறுநாள் போடணும்ல, உளுந்து எல்லாம் வாங்கி. ஆத்தாக்கு எவ்வளோ முடி இருக்குது தெரியுமா? ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இன்னைக்கு போட்டு விட்றேன் ஷார்ட்ஸில் பாருங்கள். பிஸ்னஸ் ஐடியா ஆத்தாவை கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுறேன். சாப்பிடணும் போல இருக்கா? வாக்கா, கும்பகோணத்துக்கு வாக்கா. வாங்க, ஆத்தா வர சொல்லுது. வா, லீவுக்கு வா. காலாண்டு பரிச்சை லீவ் விடுறாங்கல்லக்கா, வந்துட்டு போக்கா. வா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா. ஆத்தாட்ட ஒரு நாளைக்கு. என்ன சத்தம் கேட்குதுங்கிட்ட? என்னது? காதில் மாட்டுறதா? பாருங்க, தாத்தா காதில் போடுற மிஷின் வச்சுருக்காரு. அப்படி மாட்டிட வேண்டியதான். நல்லா வச்சிருக்குதா பாரு. அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. பேட்டரியாவது என்ன ஆகும் அப்புறம்? கத்திக்கிட்டே இருக்கு. அதானே, அதுமாரி சவுண்டே வரக்கூடாது, பேட்டரி போயிடும். எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டாங்க. என்னதான் அளவு எடுக்கிறது நம்ம? சரி விடுத்தாப்பா. தலைவலியா இருக்கு. கோயிலுக்கு ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு பண்ணியா? சரி, எப்படி வர கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியே பார்த்த. சாஃப்டா இட்லி வருது. டபுள் மடங்கு உளுந்து போட்டால் தான் இட்லி சாஃப்டா வரும். அட்டை மாத்திரையும் போட்டால் என்ன ஆகும்? எது இந்த அரிப்பு மாத்திரை அவங்க கொடுத்துருக்கானு போட்டு. ஐயா, அதெல்லாம் இதுதான் இப்போ கோளாறு. என்னமோ சொல்கிறாரு தாத்தா. 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போட்டு போடணும். 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சு. இவர் தான் ஆத்தாவோட தாத்தா. ஏன்க்கா? சரி, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறமா. செலுபலா, நீ ரேஷன் கடையில் குண்டு அரிசி கொடுப்பாங்க வர, அதில் போடு இட்லி. ரேஷன் கடையில் குண்டரிசி கொடுப்பாங்கல்ல, அந்த குண்டரிசியில் இட்லி போட்டால் நல்லா இருக்கும்ப்பா.